தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் தினம் மகிழ்ந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினால் தினம் கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினால் சுகம் அடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. இகாலையில் இனம் தேடினா கண்டடைவார்கள் தேவா. கரங்களை தட்டி இரவென வந்து பகலென விடிவது இறைவாவும் அது அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பதும் தேவாவும் அது சித்தமே. இரவென வந்து பகலென விடிவது இறைவாவும் அது அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பதும் தேவாவும் அது சித்தமே. இருளினை நீக்கும் வெளிச்சமும் நீரே, இணையில்லா பேரொளியே. இரக்கத்தை தேடி எவித்திடுவோர்க்கு குறைவில்லாவும் கிருபையே, குறைவில்லாவும் கிருபையே. அதிகாலையில் தினம் தேடினா தினம் கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் தினம் மகிழ்ந்திடுவார்கள் தேவா. கர்த்தரை ருசித்து பார்க்கின்ற போலாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்க்கின்ற போது கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே இருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்பது ஜெயமாகும். வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உனை சூழுமே, வல்லமை உனை சூழுமே. அதிகாலையில் உம்மை தேடினார் தினம் கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் தினம் மகிழ்ந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே ஆவியே.
அதிகாலையில் உம்மை தேடினார் தினம் கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதி பாடினார் தினம் மகிழ்ந்திடுவார்கள் தேவா. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு விதைப்பும் விளைச்சலும் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாகிட்ட சொன்னாரு, பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யாது, ஒளிஞ்சே போகாதுன்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். அது மாதிரி கிளைமேட்டும் அப்படியே இருக்கும்னாரு. ஆமென் ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் விதைப்பிலும் விளைச்சலிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதை குறித்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அருளுகிறவர் உங்களுக்குள் விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் யார் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் யார்னா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், புசிக்கிறவனுக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். என்ன கொடுக்கிறார் நீ சொன்ன? விதையையும் கொடுக்கிறார், ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வெறும் விதையை மட்டும் அவர் கொடுக்கல. வெறும் விதையை மட்டும் கொடுத்தாருன்னா அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறது? அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, விதையையும் கொடுக்கிறார், ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இப்ப விதை வேற ஆகாரம் வேற அல்ல. அந்த விதைதான் நமக்கு எப்படி மாறுகிறது? ஆமென். விதைக்கும் போது அது விதையாகவும், புசிக்கும் போது அது ஆகாரமாகவும் மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதனால தேவன் நமக்கு விதையையும் கொடுக்கிறார், ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஆகாய் 2:19 சொல்றாரு, களஞ்சியத்திலே விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்திலே விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் பழம் கொடுக்கல. களஞ்சியத்தில் என்ன தேவையை பார்க்கிறாரு? விதை தானியம். களஞ்சியத்தில் வெறும் சாப்பாடுற தானியம் மட்டும் இருக்கக்கூடாது. களஞ்சியத்தில் என்ன இருக்கணும்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. களஞ்சியத்தில் என்ன இருக்கணும்? விதை தானியமும் இருக்கணும், ஆகாரத்துக்குரிய தானியமும் இருக்கணும். ஹல்லேலூயா. வெறும் ஆகாரத்துக்குரிய தானியத்தை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் விதை தானியம் இல்லாததுனால என்ன நடக்காது? விதைப்பு நடக்காது. விதைப்பு இல்லைன்னா விளைச்சலும் இருக்காது. அதனால கர்த்தர் சொல்றாரு, களஞ்சியத்தில் என்ன வேண்டும்? விதை தானியம் வேண்டும். இன்னொரு வசனத்தில் சொல்றாரு பாருங்க, மல்கியா 3:10. எல்லாரும் மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும். களஞ்சியத்தில் சொல்லுங்க, களஞ்சியத்தில் விதை தானியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப களஞ்சியமும் கர்த்தருடைய ஆலயமும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே, அந்த களஞ்சியத்திலே என்ன இருக்க வேண்டும்? விதை தானியமும் இருக்க வேண்டும், ஆகாரமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
வெறும் விதை தானியத்தை மட்டும் வச்சுட்டா நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி வெறும் ஆகாரம் மட்டும் இருந்தா என்ன செய்ய முடியாது? விதைக்க முடியாது. ஆகவே தேவன் நமக்கு தருகிறவைகளிலே விதை தானியமும் இருக்க வேண்டும், ஆகாரமும் இருக்க வேண்டும். அதை கண்டுபிடிச்சவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தருகிற ஆமென் ஒரு மூட நெல்லுல ரெண்டுக்கு அதை பிரிக்க வேண்டும். ஒன்று, அந்த ஒரு மூட நெல்லுல நீங்க என்ன எதுக்கு முதல்ல பிரிக்கணும்? விதை தானியத்தை பிரிக்க வேண்டும். இரண்டாவது, எதற்கு அதை பயன்படுத்த வேண்டும்? நம்ம ஆகாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 126 வாசிக்கிறோம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஏன்னா அந்த விதையில தான் அவனுடைய ஆகாரம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் விதைக்கிறானே அந்த விதை, அதுல தான் அவன் அந்த வருஷத்துக்கு ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கிறது. அதனால இந்த விதை என்ன ஆயிடக்கூடாது? பொக்கு விதையா போயிடக்கூடாது, விளைச்சல் இல்லாம போயிடக்கூடாது. சில நேரம் விதைச்சு முளைக்காம போறதுக்கு தண்ணி இல்லாம போயிடும். முளைச்சு பயிராகி விளைகிற நேரத்தில் என்ன இல்லாம போயிடும்? தண்ணி இல்லாம போயிடும். சில நேரம் மழை வந்து என்ன செஞ்சிடும். அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த விதை தானியத்தில் அவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஏன்னா அந்த விதையில தான் அவன் வாழ்க்கையே இருக்கிறது. அவனுடைய வரும் நாட்களுக்குரிய எல்லா தானியமும் எதெல்லாம் இருக்கிறது? அந்த விதை தானியத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? வெறும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, ஆமென். மீனை, கூடையில் இருக்கிற மீனை எடுத்து பொரிச்சு சாப்பிட்றது ஈஸி. ஆனா எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது விதையை படைத்தாரா, செடியை படைத்தாரா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்ல. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? எதுல இருந்து வந்துச்சு? ஏன்னா அவர் லார்ட் இஸ் எ கிரியேட்டர். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்தந்த ஜாதியின்படியே தானியங்களும் விதைகளும் மரங்களும் முளைக்க கடவது என்றார். அப்படியே அது இருந்துச்சு. ஆனா மழை வந்தபோது அதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தது? முளைக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. இப்ப தேவன் எதை கொடுத்துட்டாரு? விதையை கொடுத்தாரா, பயிரை கொடுத்தாரா? பயிரா? விதையை கொடுத்தாரா, பயிரை கொடுத்தாரா? பயிரை தான் கொடுத்தாரு. பயிரை எதுக்கு கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் எதுக்கு? நீங்க புசிக்கிறதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் பயிரை எதுக்கு கொடுத்தாரு? இப்ப ஃப்ரூட்ஸ் எதுக்கு கொடுக்கிறாரு? கனி மரங்களை உண்டாக்கினார். விதையை கொடுக்கல. ஆதாம் கிட்ட இருந்தாப்பா கொஞ்சம் விதைய கொண்டு வச்சுக்கோ. ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு நிறைய விதை வாங்கிட்டு வந்தார். அதில் நம்முடைய முதல்வர் படம் போட்டுருந்துச்சு. அல்ல, ஆனால் விதை போட்டால் ஒன்றுமே சரியாக முளைக்கலை. எல்லாம் பொக்கு விதையாக போச்சு. ஒன்றுமே சரியில்லை. அதனுடைய பலன் சரியில்லை. ஆண்டவர் விதையை கொடுக்கல, எதை கொடுத்தாரு? பயிரில் இருந்தா பயிரை கொடுத்தாரு, மரத்தில் இருந்தா கனியை கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்ப இவன் என்ன பண்ணணும்? புத்திசாலி என்ன செய்ய வேண்டும்? தேவன் மறுபடியும் பயிரா சாப்பிட்றதுக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறவன் புத்திசாலி கிடையாது. தேவன் கொடுத்த அந்த பயிரை எடுத்து அந்த தானியத்தை அவன் கலெக்ட் பண்ணி அடுத்து இவன் செய்ய வேண்டியது என்ன? விதை தானியத்தை பிரிக்க வேண்டும். அவன் தான் புத்திசாலி. அல்லேலூயா. இல்லைங்க, இப்ப பயிரா முளைச்சிருச்சு, எல்லாத்தையும் தின்றுவான்.
அடுத்து முளைக்குதான் நீ பார்ப்போம்னா முளைக்காது. தேவன் ஒரு முறை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் படைத்தார். அவர் படைத்ததை வைத்து நாம் படைக்கிறோம். we are all creators தான். God also creator. நாமும் படைப்பாளிகள். இந்த கதை எழுதுறவனை சொல்லுவாங்க படைப்பாளிம்பாங்க. பாட்டு எழுதுறான்ல, பாட்டு கதை ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறவங்களை என்ன சொல்லுவாங்க? படைப்பாளி. அப்படின்னா என்ன? அவன் கற்பனையிலே ஒன்றை உருவாக்குகிறான், அவன் படைப்பாளி. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு படைப்பாளி இருக்கிறார். அதான் சொல்றேன், ஒருவன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கும்போது ஆமா கவனிங்க, ஒருத்தர் இருக்கிறார். அவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? படைச்சிட்டாரு. இனி படைத்ததை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் படைச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு தடவை கொடுத்துட்டாரு. இப்ப அதை இருந்து நீ அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும், நம்ம தான் முயற்சி எடுக்கணும், நம்ம தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு செடியில தானியம் வருகிறது, நெல்லுல என்ன வருது? தானியம் வருகிறது, நெல் வருகிறது. இதை அவலத்தையும் எடுத்துட்டு போய் அவலத்தை அவிச்சு தின்றக்கூடாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அதான் மாறியும் உறைந்தவளையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயில் இருந்து வருகிற கர்த்தருடைய பிரமாணம் என்ன? விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, தரதெல்லாம் திட்டக்கூடாது. ஆமென். நமக்கு மாசம் ஒரு 1000 ரூபா வந்து வருமானம், 1000 ரூபால கூட சரி அதை வீக்கி வச்சுக்கிறோமே. ஒரு வாரம் 1000 ரூபா இருந்ததுன்னா சம்பளம்னா அந்த 1000 ரூபாயும் தின்னு அழிச்சிடக்கூடாது. அதுல should found the seed. ஹல்லேலூயா. உங்களுக்கு 100 ரூபாய் இருந்ததானால் அந்த 100 ரூபாயிலே உங்க ஆகாரமும் இருக்க வேண்டும், உங்க விதை தானியமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 100 ரூபாயில எதை கண்டுபிடிக்கணும்? விதை தானியத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும், உங்க ஆகாரத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப கூடிருச்சு, இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு, 1000 ரூபாய் வந்துருச்சு. 1000 ரூபாயில நீங்க எதை கண்டுபிடிக்க வேண்டும்? உங்க விதை தானியத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப 1,00,000க்கு போயிருவோம் நேர. 2 பூஜ்ஜியம் தானே? 2 ஒண்ணா? 100ல இருந்து 1000த்துல இருந்து எத்தனை பூஜ்ஜியம்? 2 பூஜ்ஜியம் மட்டும் எங்க போயிரும்? சொல்லுங்க. 1,00,000 தாராளமா சொல்லுங்க. லட்சங்கள் தருபவரும் நீர்தானையா, லட்சியங்கள் தருபவரும் நீர்தானையா, லட்சங்கள். அப்படி ஆண்டவர்கிட்ட பாடுங்க. வெறும் திட்டங்கள் மட்டும் தந்தா அப்புறம் என்ன பண்றது? திட்டத்தை வச்சு என்ன பண்றது? லட்சமும் வேணும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? கோடிகளை தருபவரும் நீர்தானையா. நான் போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பார்க்க போயிருந்தோம். அவர் நிறைய பேர், அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார். பாஸ்டர் அவர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார், ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங். பாஸ்டர் வந்து தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். என்னன்னா, அவர் 74 லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்கினார் இப்போ ரீசெண்டாக. ஹல்லேலூயா. ஆமாம், 74 லட்சம். அதுக்கு சுற்றி வேலி வைக்கிறதுக்கே எத்தனை லட்சம் செலவழிச்சா தெரியல, அவ்வளோ நீட்டாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன் அவரை பார்த்து, உங்களுக்கு 74 வயசு தானே, நீங்கள் 70 லட்சத்துக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரை திரும்பி பார்த்தேன். நான் சொன்னது சரியா பாஸ்டர்னே? ஆமாம், எனக்கு உண்மையிலே 74 வயசு தான்ட்டார். இதை பிரபலப்படுத்தி விட்டார். அங்கே போய் சொல்கிறார், பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? 74 வயசில் பாஸ்டர் நான் சும்மா அடிச்சு விட்டேன். இன்னைக்கு நிறைய சும்மா அடிக்கிறது தான் தீர்க்க தரிசனமாக மாறி போகுது. 74 வயதில் 74 லட்சத்திற்கு இடம் வாங்கிட்டு அப்புறம் அதை போய் பார்த்தேன். அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தேன். அந்த கேம்பஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சு பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ தான் நான் பார்த்தேன், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வயது ஒரு ப்ராப்ளமே கிடையாது.
அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு வயது தடை இல்லை. நல்லா விசுவாசம் இருந்தா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். மேரேஜுக்கு வேணா ஏஜ் லிமிட் இருக்கலாம். மேரேஜுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஏஜ் லிமிட் இருக்கிறது. ஆனா பிளெஸிங்க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அதனால உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. என்னங்க வயசாகி போச்சு, 60க்கு மேல போனா 60க்கு மேல கிறுகிறுப்பு, 40க்கு மேல நாய். நிறைய பேர் 40க்கு மேல இருக்குங்க. உங்களை நாயின்னு சொல்லல, நாய் குணம் வந்துருமா. 40க்கு மேல 60க்கு மேல வந்தா என்ன செஞ்சுமா, அடிக்கடி கிறுகிறுப்பு வருமா, படபடப்பு வருமா. எது வந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அதோட சேர்ந்து வரும் அப்படின்னு உங்க மைண்டில் இருங்க. வயசை பார்த்து என்ன செய்யாதீங்க. நாங்க ஒன்றும் அப்படி சோர்ந்து போகல பாஸ்டர், நீங்க வேணா அப்படி சோர்ந்து போகாம இருங்கிறீங்க. நான் சொல்றேன், எந்த வயதிலும் நம்ம சாதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னார், ஐயா இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா 30 வருஷமா நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன்னாரு. 30 வருஷம் ஜெபமா அப்படின்னு? ஆமான்னாரு. 30 வருஷம் ஜெபம் பண்ணி பலன் வருது பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவன் நமக்கு கொடுக்கிறவைகளிலே ஆமென் என்ன இருக்கிறதுன்னு சொன்னேன்? விதை தானியமும் இருக்கிறது, விதையும் இருக்கிறது, ஆகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் தின்னு தீர்த்தரக்கூடாது. 100 ரூபா இன்னைக்கு கையில கிடைச்சுன்னா உடனே அதை எப்படி செலவு பண்ணலான்னு யோசிக்க கூடாது. சிலர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா யோசனை எல்லாம் ரொம்ப வரும். யோசனை வருவது கூடாத காரியம். ஆனால் பணம் கையில வந்தவுடனே யோசனை வர்றது அது அதை விட கூடாத காரியம். பணம் உங்க கையில வந்த உடனே உங்க மனம் எப்படி இருக்கு? பணம் உங்க கையில வந்த உடனே உங்க மனம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். இப்ப எந்த புத்திசாலியும் என்ன செய்கிறான்? அவன் எல்லா தானியத்திலையும், விளைகிற எல்லா தானியத்திலையும் விதை தானியத்தையும் கண்டுபிடிக்கிறான். ஆமென். விதையையும் கண்டுபிடிக்கிறான், ஆகாரத்தையும் கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அவர் அப்படி கொடுக்கும் போதே அப்படிதான் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? விதைக்கிறவனுக்கு விதையையும், அப்படிதான் இயற்கைன்னு சொல்றாங்களே, அதே அப்படிதான் இருக்குது. இயற்கையில வர்ற ஒவ்வொரு விளைச்சலும் அது எதை கொடுக்கிறது? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எல்லாத்தையும் தின்னு தரக்கூடாது. இந்த கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, முந்திரி, அதுக்கு எங்க கேரளாவில், அந்த கேரளாவில் என்ன சொல்லுவாங்கன்னா கப்பல் அண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் அண்டி பழம் சிலதெல்லாம் இவ்வளோ தட்டி இருக்கும். பழம் ஒட்டு இவ்வளோண்டு தான் இருக்கும். அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் பழம். என்ன பண்ணான், அந்த முந்திரி கொட்டதுக்கு அந்த கேஷ்யூ நட்டை வாங்கி தின்னு அதை வறுத்து பொறிச்சு தின்னு கப்பலே விற்றுட்டான். சேத்தாவை என்ன செஞ்சிருக்காங்க? கப்பலே விற்றுட்டான். அதனால கப்பல் அண்டி அப்படின்னு அதுக்கு பேர். அருமையானவர்களே, தேவன் நமக்கு தருகிற எல்லாவற்றிலும் நாம் விதை தானியத்தை கண்டுபிடித்தோமானால் அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா அடுத்த தேவைக்கு நம்ம என்ன செய்து ஆக வேண்டும்? விதைத்தாக வேண்டும். அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் விதைத்து ஆக வேண்டும். நம்ம ஒருத்தர் விதைச்சதை நம்ம அர்த்தம், நம்ம விதைச்சதை நம்ம பிள்ளைங்க ஜெனரேஷனா இருப்பாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் 90 வயசுல ஒரு பனைமரத்தை வரிசையை நட்டு வச்சாராம். நிச்சயமா அவர் நொங்கு சாப்பிடுவாரா? ஆமா. ஒரு பனைமரம் எத்தனை ஆண்டுகள் ஆகுது? குறிப்பிட்ட அளவு எனக்கு எத்தனை வருஷம் தெரியல. குறைஞ்சது எத்தனை வருஷம் ஆகலாம்? யாருக்கா ஐடியா இருக்கா? ஆமா, 30-40 வருஷம் ஆகுங்க ஒரு பணத்தில் நீங்க நோகாம நொங்குதுக்கணும்னா. அப்போ எவனோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கணும்? அங்க விதைச்சதை இன்றைக்கு நம்ம அறுக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த பக்கம் இருந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நிறைய நொங்கு வரும் சீசன்ல. அப்போ எவனோ அங்க என்ன செஞ்சிருக்கான்? மரத்தை வச்சு எவனோ வெட்டி கொண்டு வரான். நம்ம நோகாம நொங்கு திங்கிறான்.
அப்ப ஒருத்தனுடைய விதைப்பு தான் இன்னொரு சந்ததியினுடைய அறுவடை. அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நீங்க தேவன் என்ன செய்கிறாரு? விதைக்கிறவனுக்கு விதையையும் அளிக்கிறவர். இப்ப முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னேன்? கொடுக்கிறவர். அதான் டாபிக் சொன்னேன், கொடுக்கிறவர். காட் இஸ் கிவர். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறவர்? எதை கொடுக்கிறாரு? விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவருடைய ஆர்டர் இன்னைக்கு வர அப்படியே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, கொடுத்ததை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். என்ன பண்றாரு? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. ஆமென். கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் எதை கொடுக்கிறாருன்னு சொன்னேன்? கவனிங்க, இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கலையா அவரு? விதை நிக்கிட்டு இருக்கீங்க. எதை கொடுத்தாரு அவரு? இப்ப ஆகாரத்தை கொடுத்தாரா? எங்க ரெண்டையும் தாங்க கொடுத்தாரு. அப்படி சொல்லுங்க, எதை கொடுத்தாரு அவரு? சொல்லுங்க. விதையையும் கொடுத்தார். இப்ப தேவன் உங்களுக்கு, நான் அதைத்தான் சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற 100 ரூபாயில என்ன இருக்கு? விதையும் இருக்கு, ஆகாரமும் இருக்கு. இப்ப கவனிங்க, இப்ப தேவன் எதை பெருக பண்ணுகிறார்? அதை தான் நீங்க கவனிக்கணும். சொல்லுங்க. ஏன் ஆகாரத்தை பெருக பண்ண வேண்டியதானே? ஆகாரத்தை அவர் பெருக பண்ணல. வசனம் என்ன சொல்லுகிறது? விதையை அழித்து அதை பெருக பண்ணி. ஹல்லேலூயா. ஏன்னா God of righteousness, இந்த வசனத்துல நீதியின் விளைச்சல்னு ஒரு வார்த்தை வரும். நீதி. தேவன் ஒரு நீதி வச்சிருக்கிறாரு, அதுல தான் எல்லாம் இயங்கும். சூரியனும் சந்திரனும் அந்த லாவுல தான் நிக்குது. விதைப்பும் அறுப்பும் ஒரு லா. அல்லேலூயா. ஆமென். அந்த பிரமாணத்தின்படி தான் இப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுறாரு. நீங்க உங்க பிரமாணத்தின்படி செயல்படக்கூடாது. நீங்க இந்தியனா இருந்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்ப என்ன சொல்றாரு? விதையை அழிக்கிறார். விதையை அழித்து அதை பெருக பண்ணி. இப்ப தேவன் ஆகாரத்தை பெருக பண்ணல, எதை பெருக பண்றாரு? ஆகாரம் நிச்சயமா பெருகுமா? அது குறையும். 25 கிலோ அரிசி மூட எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? யார் வீட்லயாவது இருக்கா? 25 கிலோ மூடை இருந்துச்சுன்னா அது அப்படியே இருந்துகிட்டா இருக்கும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? டே பை டே. ஏன்னா நம்ம தான் ஒரு வருஷத்துல டன்னு கணக்காக தின்னு திக்குமே. நம்மளும் திங்கும், எலியும் திங்குதான். இந்தியாவில் எலியே டன்னு கணக்காக நெல்லை திங்குதான். அதை விட 2 கால் எலி இருக்கு பாருங்க. எலிக்கு 2 காலா 4 காலா? நமக்கு எத்தனை கால்? ஆமாம், நம்ம அதை விட டன்னு கணக்காக தின்னு தீக்கிறோம். குறைஞ்சு போயிடும், குறையும். ஆகாரத்தின் தானியம் என்ன செய்து கொண்டே வரும்? ஆனா விதைக்கிற தானியம் பெருகி கொண்டே வரும். இதுதான் பிரமாணம். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு வர்ற ஒரு மூடை அரிசியை ஆகாரத்துக்கு வச்சுக்கன்னா அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் விதைக்கு நீ வச்சுக்கன்னா அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நபர் ஒரு கோதுமை மணி எடுத்து நட்டு வச்சாரு. அது கதிர் விட்டு 33 கோதுமை மணிகளை கொடுத்ததாம். அந்த 33 மணிகளையும் மறுபடி நட்டு வைக்கிறார். மறுபடி என்ன செய்யறார்? நட்டு வைக்கிறார். இப்ப 33 ஒரு 33 வச்சுக்கோங்க, இன்ட்டு 33 எவ்வளவு வருது? 33 இன்ட்டு 33 எத்தனையோ வருது. தொலைஞ்சு போட்டு கொடுங்க. ஒரு 1000 வச்சுக்கோங்களேன். 9500 1500
1083 அதான் செல்லு வச்சிருப்பல நீங்கள், நம்ம ரெடியாக இருக்குல்ல. 1000 எவ்வளோப்பா? இந்த 1089 மறுபடி போட்டாராம். இப்போ கணக்கு போடு. 1009 இன்ட்டு 33 எத்தனை ஆச்சு? எல்லாருக்கிட்டையும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கு. அல்லேலூயா. இதுதான் இன்க்ரீஸ். விதை செய்கிற வேலையை பற்றிங்களா? இப்படி தான் விதை வேலை செய்யும். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் வேலை செய்யுமா? ஆமென். குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதனால தான் தேவன் என்ன பண்றாரு? சபைக்கோ அப்படியே பிள்ளைகளுக்கு விதையை தான் கொடுக்கிறாரே ஒழிய ஆகாரத்தை அல்ல. அந்த விதையில தான் நீங்க ஆகாரத்தை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆகாரத்துல தான் விதையை கண்டுபிடிக்கணும். அந்த விதையில தான் நீங்க எதை கண்டுபிடிக்கணும்? ஆகாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் ரெண்டையும் இணைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப விதையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா விதையை நீங்க விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ எதை பெருக பண்ணுவார்னு சொன்னேன்? விதையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. விதையை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். இப்போ ஆசீர்வாதத்தின் அளவு, ஆசீர்வாதத்தின் அளவுனா நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதுதான் லா. காட் ஆஃப் லா, காட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீங்க அதை மாற்றவே முடியாது. நீங்க மாற்றவே முடியாது. அந்த பிரமாணம் வேலை செய்யும். இன்னைக்கு வானம் எப்படி அந்தரங்கத்தில் நிற்குன்னா பிரமாணத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். சமுத்திரம் எப்படி இன்னும் சுனாமியா வந்து நம்மளை மூழ்கடிக்காம நிற்குதுன்னா இம்மட்டும் வா மிஞ்சி வராதேங்கிற பிரமாணத்தில் அது நிற்கிறது. அல்லேலூயா. அதே போல ஒரு பிரமாணம் இருக்கிறது. விதைக்கிறவன், விதைக்கிறவனுக்கு அது விதையையும் புசிக்கிறதற்கு. அதனால தேவன் என்ன பண்றாரு? இன்றைக்கு நமக்கிட்ட இருக்கிற ஆகாரத்தை பத்தி அவர் கவலைப்படலை. நீ எவ்வளோத்தையும் தின்னு காலி பண்ணிருன்னு சொல்றாரு. ஆனா விதை தானியத்தை குறித்து தான் கவலைப்படுறாரு. ஏன்னா நீ விதைக்கும் போதுதான் அங்கே அறுவடை செய்ய முடியும். அதனாலதான் என்ன பண்றாரு? விதைக்கிறவனுக்கு விதையையும். இப்ப விதைக்கிறதுலாம் பிரச்சனை. இப்ப அல்லேலூயா. பிரச்சனை எங்க இருக்கு? சரி, பிளஸிங் எங்க இருக்கு? விதைக்கிறது தான் இருக்கு. நீங்க விதைக்கிறத வச்சுதான் உங்களுடைய ஹார்வெஸ்ட் இருக்கிறது, உங்களுடைய அறுவடை இருக்கிறது. இப்ப இதுல இடையில ஒண்ணு கவனிங்க. ஐயா நான் விதைச்சிட்டேன் ஆனா விளையுமா? அங்கதான் தேவனுடைய பிரமாணம் இருக்கு. அல்லேலூயா. எங்கள் அண்ணன் வந்து ஒரு வாழையை நட்டு வச்சுட்டு போனால் நம்ம எதிர்த்த இடத்துல, அது நேந்திர வாழை. நானும் எனக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது என்ன செஞ்சிருச்சு? அது பாருங்க ரோட்டு பக்கம் தள்ளி இருக்கு. அது வீட்டு பக்கம் தள்ள வேண்டாம். அது என்ன? அதனுடைய பிரமாணத்தை அது வேலை செய்யுது. அது கொலை தள்ளும் போதே, அந்த நேந்திரம் வாழை கொலை தள்ளி இருக்கும் போதே அடுத்து என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி விட்டுருச்சு. இதே மாதிரி தான் மாநகசேரிலையும் ஒரு சகோதரி சர்ச்சை கூட்ட வருவாங்க. அவங்க ஒரு யாரோ வச்சுருக்காங்க. அது அப்போ தண்ணியை ஊற்றி வளர்ந்து இப்போ என்ன செஞ்சுருக்கு? அது கொலை தள்ளுறதுக்கு முன்னாடியே எதோ உண்டாக்கிட்டு இருக்கு. அதுதான் பிரமாணம். நீ அதை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப விளைச்சலை நீங்க கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நானும் டெய்லி பார்ப்பேன் கொலை வருதா. ஆனா கொலைக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் காட்டும். வாழை வச்சிருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கட்டையில வரும். ஒரு ஷார்ட் லீஃப் வந்துச்சுன்னா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க, சீக்கிரத்தில் என்ன செய்ய போகுது? வாழை. ஆமா, வாழை கொலைக்க போகுது. அல்லேலூயா. வாழை என்ன செய்ய போகுது? ஆமாம், கொலை தள்ள போகுது. மலையாளத்தில் கொலைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் கொலைச்சு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது வந்து என்னன்னா, இதில் இயற்கையின் தேவனுடைய பிரமாணம். இன்னைக்கு வச்சா போதும். ஆனால் நீ வச்சுட்டு அது காஞ்சி போக மட்டும் நீ என்ன செஞ்சுக்கோ?
என்ன செய்யணும்? வெள்ளம் ஒழிச்சோ தண்ணியை ஊற்றிக்கிட்டாரு. நீ அதில் கொலையை போய் சொருகி வைக்க முடியாது. நீ அது கொலை வர்றதுக்கு என்ன போட முடியாது? இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுக்க முடியாது. அந்த வாழைக்குள்ள இருக்கிற தன்மை என்ன செய்யும் அப்படின்னா அது கொலையை தள்ளிடும். அதுபோல நீங்க விதைச்சிட்டீங்கன்னா ஐயா அது எப்படி விளையும் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. யோசிச்சாலும் நீங்க பயிரில் நீங்க கதிரை என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அவைகளை அது தானாய் கொடுக்கும். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தை, the word of God தானாய் கொடுக்கும். சொல்லுங்க. ஒருத்தன் பைபிள்ல இருக்கு, ஒருத்தன் ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமை. ஒருத்தன் விதைச்சிட்டு போய் என்ன செஞ்சிட்டானா? தூங்கிட்டான். அப்புறம் கழிச்சு பார்த்தா விதைச்ச இடத்துல செடி முளைச்சு என்ன செஞ்சிருச்சு? பயிர் ஆயிருச்சுங்க. இது எப்படி வந்தது? அதுதான் பிரமாணம். இங்கதான் பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கொண்டு போய் அப்படியே செடியை மாதிரி இந்த செடியெல்லாம் என்னது? இது ஆர்டிஃபிஷியல் இல்லை. ஆமாம். இது ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? ஆமாம். இந்த ஃப்ளவர் அழகாக இருக்குல்ல, இது என்ன கலர் இது? ஆமாம், வயலட். ஓகே, எத்தனை வயலட்? 2 வயலட் இருக்கா? ஒயிட் எத்தனை இருக்கு? வெரி குட். இந்த கலரும் சரி, இதில் என்ன அழகாக வச்சுருக்கான் பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது? இது உருவாக்கப்பட்டது, உருவாக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு என்ன கொடுக்க முடியாது அவன். ஆனால் ஒரு பிரச்சனை இல்லைன்னா இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. என்றென்றும் வாழ்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே இருக்கும். வாடாது, வதங்காது, ஆனால் will not grow. என்ன செய்யாது? வளரவும் செய்யாது, அப்படியே இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, தானியத்தை அவன் உருவாக்க முடியாது. வாழைக்குள்ள இருக்கிற கொலையை தள்ளுறதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? பிடிச்சி தள்ளிக்கிட்டே வரணும். இந்த ஆளு என்ன செஞ்சாரு? தண்ணியை தானே ஊத்தினாரு, கொலையை தள்ளவா வச்சாரு. என்ன செஞ்சிருச்சு? இதுதான் பிரமாணம். நீங்க என்னைக்கு விதைச்சாலும் அது வளர்ந்து அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதை போய் யோசிக்க வேண்டியதில்லை. ஏங்க விதைச்சா வளருமா இல்ல கனி கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை. தேவனுடைய பிரமாணம் என்ன? விதைச்சால் அறுவடை உண்டு. இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன? ஆமா, விதைச்சிங்கன்னா என்ன வரும்? விளைச்சல் வரும். இது காட்ஸ் லா. இப்ப நம்ம அந்த கர்த்தருடைய லாவின் படிதான் இருக்கணும். நீ விதைக்காம வச்சுக்கிட்டு விளையும்னா முட்டாள்தனம். இப்ப இந்த விதைகள்ல சில மெனி கைண்ட்ஸ் ஆஃப் சீடு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். டைம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். சீடு நிறைய இருக்கு, ஆனா டைம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தானே பண்ண முடியும். இப்ப கவனிங்க. இப்ப விதைக்கிறடைய அளவு, இப்ப சீட்ஸை பத்தி நான் அடுத்து வர சொல்றேன். விதைக்கிற அளவு, விதையின் அளவு. இப்ப நான் நினைச்சேன், இப்ப இந்த ஒரு வாழை வச்சு கொலை வந்துருச்சுல, இப்ப நினைச்சேன் ஐயா இன்னொரு 5 வாழை கூட என்ன செஞ்சிருக்கலாம் வச்சிருந்தா இப்போ எத்தனை கொலை கிடைச்சிருக்கும்பா? 5 கொலை கிடைச்சிருக்குமே. அப்போ நீங்க ஒரு நாள் பலனை பெறும்போது நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்கிறது? அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இதுதான் பிரமாணம். எல்லாரும் சொல்லுங்க. சிறுக விதைக்கிறவன் ஒரு வாழை வச்சவன் ஒரு கொலைதான் வெட்டுவான். அதே நேரத்தில் 10 வாழை வச்சவன் 10 வாழை வெட்டுவான். அல்லேலூயா. என்னங்க போக நீங்க ஒரு வாழைக்கே தண்ணி ஊத்துறதுக்குங்க என்ன கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இந்த டியூப் சிக்கிக்கணும். இன்னைக்கு காலையில் நான் தண்ணி ஊற்றுறதுக்கு, ஏன்னா ரோட்டில் கிராஸ் பண்ணி போதா, திடீர்னு 2 வீலர் இருக்காரு, அதில் ரொம்ப நல்லவன் இருப்பான். சார் போகலாமா? சார் போயா,
நின்று யோசித்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். சார் டியூப் முன்னாடி கேட்டு, ஏன்னா ரொம்ப நல்லவங்க பாருங்க நம்ம மக்கள். சிலவன் பறந்துக்கிட்டு போவான், சிலவன் நின்று கேட்பான், சார் போகலாமா சார்? எனக்கு அந்த வேற கடுப்பு வேற, ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோமியா. போ சார், ஒன்றும் செய்யாது, நீ முதல்ல போய் தொலை. அல்லேலூயா. ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறோம் நம்ம, ஆஹா இன்னும் ஒரு 5 அந்த கண்ணை கூட நான் கொடுத்து விட்டுட்டேன். அந்த கண்ணு வச்சிருந்தேன்னா, அதே தண்ணியை கொஞ்சம் எக்ஸஸாக மட்டும் பாய்ச்சிருந்தேன்னா, இன்னைக்கு ஹவு மச்சு கொலை? 5 கொலை கிடைச்சிருக்கான். அப்போ அது இதை எப்போ யோசிக்கணும்? அதை நீ அன்னைக்கு யோசிச்சிருக்கணும்பா. அல்லேலூயா. நீ விதைக்கும் போது, விதைச்ச பிறகு நீ எதை யோசிச்ச? கஷ்டத்தை யோசிச்ச. ஐயோ தண்ணி பாய்க்கணுமே, உரம் வைக்கணுமே, அதை பாதுகாக்கணுமே, அப்படி நீ கஷ்டத்தை யோசிச்ச. ஆனால் பலனை யோசித்திருந்தா சொல்லுங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? பிரமாணம். மாற்ற முடியாது தம்பி, வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்க எப்பமாவது காக்கா உட்கார்ந்த பணம் விழுந்தது நீ மாதிரி நினைக்காதீங்க. குருட்டாம்போக்கில் எது வருதுன்னு நினைக்காதீங்க. நெவர். ஆண்டவர் குருட்டாம்போக்கில் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நான் சொன்ன வசனத்தில் நீதியின் விளைச்சல்னு போட்டிருக்கோம். நீதியின் விளைச்சல். இந்த நீதியின் விளைச்சல்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அதுக்கே ஒரு செய்தி கொடுக்கலாம். என்ன விளைச்சல் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கற்பனைக்கெல்லாம் அது நடக்காது. வேணா கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு நீங்க தூங்கலாம். கற்பனை குதிரையே, கற்பனையில் நீ பங்களா கட்டலாம். ஒருத்தர் அப்படிதான் கண்ணாடி பாத்திரம் வித்துட்டு போனான், கண்ணாடி டம்ளரு அதெல்லாம். ஒரு மரத்தின் நிழலிலே அவன் அதை வச்சுட்டு நல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? தூங்கிக்கிட்டு இருந்தான். தூங்கும் போது ஒரு சொப்பனம் பார்த்தான். இவன் பணக்காரன் ஆகி பெரிய ஒரு பேலஸ் கட்டிட்டான். பெரிய ஒரு பேலஸ், எல்லாம் கண்ணாடி பேலஸ் கட்டி அது உள்ள அவன் சுகமாய் படுத்திருக்கிறான். அவன் மனைவியை கூப்பிட்டு, என் காலை கொஞ்சம் என்ன செய்து விடு, அமுக்கி விடு, நான் நன்றாய் உறங்கட்டும். இது சொப்பனத்தில். இவன் கிடக்குது எங்க? மரத்துக்கு கீழே. அவன் மனைவி கொஞ்ச நேரம் கால் அமுக்கலை. நீ என்ன கால் அமுக்கிற? ஒன்னெல்லாம் நீ ஒரு உதஞ்சான் பாருங்க. அவன் அந்த கண்ணாடி கூடையில் உதஞ்சான். அத்தனை கண்ணாடியும் பாட்டிலும் உடஞ்சி போச்சு. 10 வருஷம் கழிச்சு நீ இப்படி ஆயிரம் கற்பனையில் நடக்காது தம்பி. நீ இன்னைக்கு போடுற விதை தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பலன் கொடுக்கும். மாறிடும், எல்லாம் மாறிடுங்க. அப்ப பார்த்துக்குருவோம். எப்ப பார்ப்போம்? முடியவே முடியாது. இன்னைக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு போடுற விதை தான் நீ 10 வருஷத்துக்கு பிறகு நீ அறுவடை செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு குருட்டு அற்புதம் நடந்துடலாம். நான் அப்படி ஏமாந்து போயிருக்கேன். அதுதான் உங்களை தெளிவாக பேசுகிறேன். எங்கள் அப்பா எல்லாம் சரியாயிரும்ல? ஆகவே ஆகாது. இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ, என்ன அர்ப்பணிக்கிறோமோ, என்ன உழைக்கிறோமோ, என்ன சேமிக்கிறோமோ, அதுதான் அடுத்து 10 மாசமோ 10 வருஷத்தில் வரும். அல்லேலூயா. ஆமென். குருட்டம் போக்கில் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்முடைய தேவன் குருட்டு தெய்வம் அல்ல. இது ரொம்ப அற்புதமான வசனங்க. நீங்கள் முழங்கால போட்டு நின்று இந்த வசனத்தை 100 நாங்கள் எத்தனை தடவை வாசிச்சிருக்கேன் தெரியுமா? அதில் ஒன்று தான் நீதியின் விளைச்சல். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், இது குருட்டம்போக்கில் வரவே வராது. இது என்னைக்கு விதை விழுந்தாதான் முளைக்கும். குருட்டம்போக்கில் எதுவுமே என்ன செய்யாது. ஆமென். குருவி தலை மேலே பனங்கான மாதிரி வராது, அல்லது காக்கா உட்கார வரவே வராது. 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமாம், அது நம்ம அப்படி தானே இருக்க விரும்புகிறோம். எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ எந்தானு நீங்கள் செய்யுന്നത്? அல்லேலூயா. ஏன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம கற்பனை பண்ணுறோம். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்களே. சின்ன வயசுல புத்தக சுமையை போட்டு நம்ம முதுக கழுத மாதிரி சுமக்க வைக்கிறாங்க. இப்படியான பிள்ளைங்க யோசிப்பாங்க. ஆனால் பெற்றோருக்கு தெரியும்,
நீ 10 வருஷத்தில் 10th போவான். 1ஆம் கிளாஸ் சேர்த்தவன் 10 வருஷத்தில் எங்கே போவான்? 12ல் 13ல் பறந்து போயிடுவான். அல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் அதை சொல்ல மாட்டேங்குங்களே, அதை சொல்லுங்க. பரதேசியாக போகிறேன், அதுக்கு பிறகு எங்கே போவான்? வேலைக்கு போனோம், சம்பளம் வாங்குவோம்ல. அல்லேலூயா, நிச்சயம் வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? இப்படி தான் நடக்கும். என் பையன் பெரியவனான பிறகு எல்லாம் சரியாயிருங்க. அதுக்கு இன்னும் காலம் கிடக்குங்க. இப்போ தாங்க பையனுக்கு 5 வயசு ஆகுது. என்ன 1ஆம் கிளாஸில் சேர்க்கும் போது 6 வயசில் சேர்த்து விட்ருக்காங்க. செத்த பேர் என்ன செய்யணுமா? இந்த இப்படி தொடுன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சா பிரதர் உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு மாதிரி இருந்துச்சு? ஆடா செத்த 6 வயசில் 1ஆம் கிளாஸ் சேர்த்து விட்ருக்காங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை 2 வயசில், முந்தையாவது 3-3.5 வயசு குறைஞ்சி இப்போ என்னன்னா இது கர்ப்பத்தில் இருக்கும்போதே சீட்டு கட்டுக்கிட்டு இருக்கிறான். சென்னையிலலாம் அப்படி தான். கர்ப்பத்தில் பிள்ளை வந்த உடனே அவன் திட்டம் எங்கே வருது? இந்த ஸ்கூலில் எனக்கு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? சீட்டு கட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்துருச்சு காலம். அப்போ நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைங்க பெரியவங்க ஆவாங்க, சம்பாதிப்பாங்க. முதிர் வயது ஆகும்போது நம்மளை மனங்குணாமல் பாதுகாத்துக்குவாங்க. அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாராவது எல்டர் இருந்தாங்கன்னா அவங்கள மனம் கோணாமல் பாதுகாத்துக்குங்க. நீ உங்கள் பாட்டுக்கு மனம் போன பாதையை நான் மறந்தேன், மனம் கோணாமல் பாதுகாத்துக்குங்க. அப்பா அம்மா கூட வச்சுருக்கவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு நாதியும் இல்லையா? மனம் கோடாமல் பாதுகாத்துக்குங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு உங்களுக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. கைத்தட்டே வரல பார்த்தீங்களா? எப்போ கிழவன் சாவான் தின்ன ஒளியுமிட்டில் இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள்ள தேவன் விதையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, விதையை வச்சிருக்கிறாரு. ஆமென், ஆமென். இப்போ நான் நிறைய விதைகளை விதைக்காமல் போனதை இப்போ உணர்றேன். இப்போ வயசாக வயசாக நமக்கு நிறைய யோசனைகள் வரும். ஆனாலும் எப்போனாலும் என்னால் விதைக்க முடியும்னு இருங்க. நம்ம விதைச்ச விதை நம்ம காலத்துக்கு பிறகு கூட அறுவடையை கொடுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது நீதிமான் சந்ததி அவனை என்ன செய்வார்கள்? புகழுவார்கள். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள். ஆமாம், அது நம்ம போட்டுக்கிட்ட வசனம். நம்ம வசனம் தெரியலைன்னா ஒன்று போட்டுக்கணும். பாட்டு பாடும்போது ஒரு அடி தெரியலைன்னா நம்மளா எடுத்து விட்டுக்கிடுவோம்ல. அப்படிதான் இருந்தாலும் நல்லது. எனக்கு வசனம் தெரியலை, எனக்கு அதுக்கு அடுத்து தெரியல, அதனால தான் நான் சொன்னேன். அதனால் நீங்கள் அதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா சரிதானா? சரிதான், சரிதானா? சரிதான். அதனால் இன்னைக்கு என்ன விதைச்சிக்க தம்பி, 5 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருப்ப? ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டாலும் நான் எப்படி இருப்பேன்? அப்போனா நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்? அடுத்து ஆசீர்வாதம்னா என்னன்னு பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் இதையே இந்த கிளி பிள்ளைக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கிளி சொல்லும் பாருங்க, அதே மாதிரி 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பேன். 10 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா வாட் இஸ் த பிளஸிங் அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும் போல் இருக்கு. சரி, கவனிங்க. இப்போ இந்த லா என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் நான் பேசி முடிக்கிறேன். மற்ற பகுதியை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த லா என்ன சொல்லுது? பெருக விதைக்கிறவன். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்குறேன், பைபிளில் இல்லாத ஒரு கேள்வி. விதைக்கவே போகாதவன் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சரி, இப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், ரைட்டு, அவ்வளோதான், அவனால் முடிஞ்சு அறுக்கிறான். பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். விதைக்கவே போகாதவன், அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அந்த நிலைமை யாரும் வரக்கூடாது. அப்புறம் பாஸ்டர் சொல்லி தரலன்னு சொல்லக்கூடாது. பாஸ்டர் சொல்லியிருந்தாருன்னா நான் 50 பவுன் சேர்த்து வச்சுருப்பேன்.
பாஸ்டர் என்ன செய்யலை, சொல்லித்தரலன்னு சொல்லக்கூடாது. 5 வருஷம் கழிச்சு எல்லாம் மாறிடும்னா ஒன்றும் மாறாது தம்பி, ஒன்றும் மாறாது, இப்படியே தான் இருக்கும். நான் பார்த்த சூரியனும் நான் பார்த்த சந்திரனும் என்றென்றும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. கிழவனாயானாலும் இளைஞனாயிருந்தாலும் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்க இப்பமே ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எதை பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ண? விதைக்கிற விதைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் 1 வருஷத்துக்கு ஒரு டார்கெட் வச்சு விதைங்க, 2 வருஷத்துக்கு ஒரு டார்கெட் வச்சு விதைங்க, 5 வருஷத்துக்கு டார்கெட் வைங்க. ஆனா திடீர்னு எனக்கு ஒரு வீடு வந்துருங்க தம்பி, வாய்ப்பில்லை ராஜா, வராது, வரவே வராது. ஆண்டவர் நீதியின் விளைச்சலை தான் வர்த்திக்க பண்ணுவார். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. நீங்க சொன்னீங்க 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், நான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் 20 வருஷம் நான் கழிச்சு கேட்டாலும் நீங்கள் எந்த பறையும், நீங்கள் இங்கே தானே பறையும். ஆனால் என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறது தெரியணுமே. அப்ப பெருக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறவன் விதைக்கவே செய்யாதவன் ஒண்ணுமே இருக்க முடியாது. அப்ப எதை விதைக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எதை, அதை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன், அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. விதைக்கிறத சரியா விதைச்சிட்டிங்கன்னா அறுக்கிற நேரத்தில் நல்லா அறுவடை செய்யலாம். இந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு, நான் என் பிள்ளை பெற்ற காலத்தில் அந்த மாதிரி எந்த சேமிப்புமே எங்களுக்கு கிடையாது. இப்போ என்ன சேமிப்பு? பொன்மகள். அப்படி திட்டம் இருக்கா இல்லையா? அது என்ன திட்டம்? அது பொன்மகள் வந்தாளா? பொன்மகள் அப்படி ஒரு திட்டம் என்னெல்லாமோ எழுதி போட்டிருக்காங்க. அதில் ஒரு தடவை என்ன பண்ணிட்டா போதும், இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குமா, பெருகிக்கிட்டே இருக்கும். அப்படி நிறைய திட்டங்கள் இருக்கிறது. இப்படி சில விதைகள் இருக்கிறது. ஆனால் ஒன்று, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஆமென், விதைக்கிறவனுக்கு விதையையும், அதுதான் அவருடைய நீதி. அல்லேலூயா. நீங்க விதைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆமா, விதையை தந்துருவாரு, அறுவடை வந்துடும், ஆசீர்வாதமும் வந்துடும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை அப்படி விதைக்கிறவனாய், சிறுக விதைக்கிறவனாக அல்ல, பெருக விதைக்கிறவனாய் என்னை மாற்றுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கேளுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.